நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த நாளிலும் இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்பதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 6:8. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு இதோ நான் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே தேவனுடைய மகிமையை பார்க்குறான். மகிமையை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக விழுறான். அங்கே ஆண்டவருடைய குரல், ஆண்டவருடைய அழைப்பு என்ன? யார் என் காரியமாக போவார்? ஆண்டவருக்குன்னு ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தை செய்வதற்கு மனிதர்களாகிய நம்மை தேடுகிறார். யார் என் காரியமாக போவார்? நான் யாரை அனுப்புவேன்? இத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, ஆனால் என் காரியத்தை யார் அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார், தேடுகிறார். அவருடைய காரியம் என்ன? ஆண்டவர் 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தால் அதில் 3 வருஷம் ஊழியம் செய்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் அந்த 30ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? முடிந்தது என்று சொல்கிறார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். பிதாவின் சித்தம், வந்த நோக்கம், தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், பாடுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு முடிந்ததுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்மளுக்குன்னு வைத்து விட்டு போனார். அது என்ன? மார்க் 16:15 நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 2வது மத்தேயு 28:20 கடைசியில் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த 2 வேலையை மட்டும் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. தூதர்கள் கையிலெல்லாம் கொடுக்காம மனுஷர்களாகிய நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நாம் அதை செய்கிறோமா? யோசித்து பாருங்க. பவுல் என்ன சொல்கிறாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. தீமோத்தேயுக்கு எழுதின அந்த நிருபத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. அது ஒரு கடமை. பிள்ளைங்கன்னா படிக்க வேண்டியது அவங்க கடமை. பேரண்ட்ஸ் சம்பாதிக்க வேண்டியது அவங்க கடமை. லேடிஸ் சமையல் பண்ண வேண்டியது அவங்க கடமை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. பவுல் சொல்கிறாரு, உனக்குன்னு ஒரு கடமையை தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன? சுவிசேஷம் அறிவிப்பது. அதுதான் அவருடைய காரியம். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார்ல, விளைச்சல் இருக்கு, அறுவடை இல்லை. யார் மெய்யான தெய்வம்? யார் உலக ரட்சகர்? எங்கு சமாதானம் கிடைக்கும்? எங்கு சந்தோஷம் கிடைக்கும்? எங்கு நிம்மதி கிடைக்கும்? யார்கிட்ட போனால் இந்த வியாதி சுகமாகும் அப்படின்னு இன்றைக்கி ஜனங்கள் அங்கலாய்க்கிறார்கள். அவங்கள்ட்ட வழிகாட்டணும். இயேசுட்ட நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா, நீங்கள் இந்த ஊருக்கு போகணுமா, இப்படி போங்க, 15 கிலோமீட்ரு. ஒரு கைகாட்டியாக தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த கைகாட்டி மழை, குளிர், பனி எதுவாக இருந்தாலும் நிற்கும். இந்த ஊருக்கு போனால் இத்தனை கிலோமீட்ரு, இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த ஊர் இத்தனை கிலோமீட்ரு காட்டுது அல்லவா? அது எத்தனை பேருக்கு அது பயன்படுகிறது?
நேரம், பணம் எல்லாம் மிச்சமாகுதில்ல, கரெக்டான இடத்துக்கு போய் சேர்றாங்களே. அதுபோல தான் ஆண்டவர் எத்தனையோ பேர் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இல்லாமல் அங்கும் இங்குமாக, இந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்குமா, சரீரத்தை வருத்தினா நல்லா இருக்குமா, பாத யாத்திரை போனால் சரியாக இருக்குமா, இது செஞ்சால் சரியாக இருக்குமான்னு மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா. அவங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு அல்லவா. இயேசுவிடம் வாருங்கள், அவர் தான் உலக ரட்சகர். ஒரே ஜென்மந்தான். எபிரேயர் 9:27 மனிதன் ஒரு தடவை பிறக்கிறான், ஒரு தடவை மரிக்கிறான், ஒரு தடவை நியாய தீர்ப்பு. இந்த 7 ஜென்மம் உண்டு, 10 ஜென்மம் உண்டு, அதெல்லாம் கிடையாது. இயேசு ஒருவர் தான் வழி. இயேசு மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு ஒருவரால் தான் பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த சத்தியத்தை நாம் எத்தனை பேருக்கு எடுத்து சொல்கிறோம்? ஒன்று நம்மளுக்கு மரணம் வரும், இல்லாட்டி ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கு. இங்கே கண்ணை உடனே நம்ம பரலோகத்தில் கண்ணை திறக்கணுன்ற நிச்சயம் இருக்கா? கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் நிற்கணுன்ற ஒரு உணர்வு இருக்கா? நம்மெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் வாழ வேண்டுமே. இந்த சத்தியம் நாம் எத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னென்ன கதையெல்லாம் பேசுகிறோம்? ஊர் கதை, வெட்டி கதை, சினிமா கதை, ஊழியர்களை பற்றி குறை சொல்லுவது, எதெல்லாமா பேசுகிறோமே. சத்தியத்தை நம்ம சொல்லியிருக்கிறோமா? எவ்வளவு சத்தியம் நம்மளுக்கு தெரியும்? எவ்வளவு போதனைகளை நம்ம கேட்டிருக்கோம்? ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக எவ்வளவு சொல்லியிருக்காரு. அதை ஏன் மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டோம்? காலையில் வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே வாரீங்க, போஸ்ட்லேருந்து ஒரு கம்பி தொங்குது, அந்த கீழே விழுந்து கிடக்கு, கரண்ட்டு பாஸ் ஆகுது, அதில் கால் வச்சா செத்து போயிடுவாங்கன்னு தெரியுது, பார்த்தும் பாராத மாதிரி போவீங்களா? யோசித்து பாருங்க. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஈபிக்கு ஃபோன் பண்ணி மெயினை ஆஃப் பண்ணி அந்த கம்பியை சரி செய்ய மாட்டீங்களா? ஏன் யார் மீத்தி செத்து போனால் என்ன, ஏன் உங்களால் விட முடியல? ஒரு மனிதாபிமானம், ஐயோ யாராவது அதில் கால் வச்சாங்கன்னா செத்து போயிடுவாங்களே, அவங்கள காப்பாற்றணுன்ற மனிதாபம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் கிறிஸ்துவண்டை திருப்பணுன்ற ஒரு எண்ணம் ஏன் வர மாட்டேங்குது? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகிறதோட சரி, அதே டிவி, சீரியல், சினிமா, பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு ஊர்க்கதையை பேசிட்டு உலகப்புறமான வேலையில் அதில் தானே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட பிறந்தவங்களோ, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ, பக்கத்து வீடோ, அண்டை வீடோ, நம்ம கிராமமோ, நம்ம பட்டணத்தில் உள்ளவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோமா? கடைசி காலத்தில் நம்மகிட்ட கணக்கு கேட்பாருங்க. சும்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுன்னு ஆண்டவர் முன்னாடி நிற்க முடியாது. ஆண்டவர் கேட்பாரு, நீ எத்தனை வருஷம் இந்த சபைக்கு போன, எத்தனை வருஷம் இந்த ஊரில் இருந்த, என்னை பற்றி உனக்கு எத்தனை வருஷம் தெரியும்? ஏன் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லலை? ஏன் என்னை பற்றி நீ சொல்லலை? என்ன பதில் சொல்ல போகிறோம்? வேதத்தில் மத்தேயு 25:30 வாஸ்து பாருங்க. எல்லாம் வாஸ்துத்த பகுதியை நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. 5 தாலந்து உள்ளவன் 10 ஆக்கனா, 2 தாலந்து உள்ளவன் 4 ஆக்கனா, 1 தாலந்து உள்ளவனை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போடுங்கள். அவன் பீடி சீரட்டு தண்ணி ஏதாவது பாவம் செஞ்சானா, அக்கிரமம் பண்ணா இல்லையே, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாலந்து, அவனுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், அதை அவன் யூஸ் பண்ணல. அதுபோல தான் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு திறமைகளை கொடுத்துருக்கிறார், அதை யூஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு எதுக்குங்க அவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்துருக்கிறார்? வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடத்துவதற்கு. உங்களுக்கு எதுக்கு காரு, பைக் எல்லாம் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறாரு? ஞாயிற்றுக்கிழமை ஜனங்களை கிராம ஊழியத்துக்கு கூட்டு போவதற்கு. எதுக்கு உங்கள் பிள்ளைங்க நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கு அதிகமான சம்பாத்தியம், பிஸ்னஸை நல்லா நடக்குன்னு கையில் பணத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கும், மிஷனரிகளை தாங்குவதற்கும், ஆலயம் கட்டுவதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? சுயத்துக்காக வாழாதீங்க. கர்த்தருடைய பாரம் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு இதை கொடுப்பதற்கு காரணம் நான் மற்றவனுக்கு கொடுக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் அல்லவா? யாரை நான் யாருப்பா போவா? எல்லாம் கல்யாணம் பண்ணுறீங்க, பிள்ளைய பெறீங்க, அவன் பிள்ளைய பெறான், அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு.
ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல உத்தியத்துக்கு போகணும், நல்ல சம்மந்தம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், அவன் எனக்கு பிள்ளை பிறந்த ஆண்டவரே இவன் நல்லா படிக்கணும், நல்ல உத்தியத்துக்கு போகணும், இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளை ஒரு மிஷினரியாக வரணும், என் பிள்ளை ஒரு போதகராக வரணும், என் பிள்ளை ஒரு பாஸ்டாக வரணும், என் பிள்ளை ஒரு முழு நேர ஊழியக்காரனாக வரணும், ஆண்டவருடைய பணியை செய்யணுன்ற எண்ணம் தாட்டு ஏன் இல்லாமல் இருக்கு? ஆண்டவர் அங்கலாய்க்கிறாங்க. யாருங்க போவா? நீங்கள் போகாவிட்டால் ஆண்டவர் போக வைப்பார், அவ்வளோதான். அண்ணாலா பாருங்க, அண்ணாளின் கர்ப்பத்தை தேவன் அடைச்சார். ஏன் அடைக்கணும்? அவள் என்ன தப்பு பண்ணா? ஏன் பெண்ணினாளுக்கு 10 பிள்ளை இருக்கும்போது ஏன் ஒரு பிள்ளையாவது ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்தாரா? ஏன்? நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. அவன் தன் பார்வைக்கு அவன் இஷ்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கான். என் ஜனங்களை வழி நடத்த, என் ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஒருத்தரும் இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, அங்கே அண்ணாள் என் வயிற்றில் கையை வச்சார். நீ அவள் பொருத்தனை பண்ணுறா, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் நான் அதை உமக்கென்று கொடுப்பேன். அப்போதாங்க லாக்கு திறக்குது. சாமுவேல் பிறப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்யுங்க. யார்? ஏசாயா சொல்கிறான், என்னை அனுப்பும், நான் போகிறேன். இன்றைக்கி நிறையா ஊழியக்காரங்க பாருங்க, பெரிய சர்ச்சில் செய்தி கொடுத்தா போவாங்க. கிராம சபைக்கும் ஒரு வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருந்தால், ஆமாம் அங்கே போனால் 5 பேர் வருவாங்க, இதுக்காக நான் பெட்ரோலில் போட்டு போவா? ஹலோ, ஒரு ஆள் இருந்தாலும் போகணும். வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகவில்லையா? லேகியோன் பிசாசு பிடிச்சவனை சுகமாக்கிறதுக்கு நைட் ஃபுல்லாக ஒரு படகில் ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம கூட்டம் எவ்வளோ வரும்? காணிக்க தருவாங்களா? சின்ன இடம், இதுக்கெல்லாம் போக மாட்டேன். நான் யாருன்னு நினச்சிங்க? எனக்கெல்லாம் பெரிய சபை வேணும், அப்பனாத்தான் வருவேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட தாட் இருந்தால் மாற்றிக்கோங்க. ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போங்க. கேளுங்க, ஆண்டவர் நான் எந்த ஊருக்கு, எந்த கிராமத்துக்கு, எந்த வீட்டுக்கு போகணும் சொல்லுங்க, நான் போகிறேன். உம்மை பாரத்தை நான் சுமக்கிறேன் ஆண்டவரே. வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியம், எசேக்கியேல் 22:30 நம்ம என்ன பார்க்கிறோம்? திருப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன். ஏங்க அன்னைக்கு 400 கோடி ஜனங்களில் ஒரு மனுஷன் கூட இல்லையா? திறப்பில் நிற்க, உலக ரட்சிப்புக்காக, சபை ரட்சிப்புக்காக, குடும்ப ரட்சிப்புக்காக ஜனங்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய இருதயத்தை திறப்பி கிறிஸ்துவண்டை கொண்டு வரணும், சுவரை அடைக்கணும். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், எங்கேயோ ஒரு ஓட்டை, எங்கேயோ ஒரு கீறல், எங்கேயோ ஒரு வெடிப்பு இருக்குது. அதை முனங்கால் போட்டு சரி செய்து அதை அடைக்கணும். ஆசீர்வாதம் தங்கணும் அவங்ககிட்ட. அதுக்கு தான் மனிதனை தேடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? மத்தேயு 11:29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கென்று ஒரு நுகம் பாரம் இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டியாப்பா? எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏங்கிட்டவா? சினிமா தேட்டருக்கும் அங்கேயும் இங்கேயும் போய் மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். இறக்கி வைக்க வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய சமூகம். இங்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, உங்கள் பழைய குக்கரை என்கிட்ட கொடுத்துட்டு புது குக்கரை வாங்கிக்கோங்க, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை எடுத்து செல்லுங்க. வாசிக்கிறோம் அல்லவா, பார்க்கிறோம் அல்லவா? அது போல தான் ஓம்பாரத்தெல்லாம் என் சமூகத்தில் இறக்கி வச்சிரு, என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள். அவருடைய நுகம், அவருடைய பாரம், ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. அதுதான் அவருடைய சித்தம். யோவான் 19:28 தான் சிலுவையிலிருந்து தாகமாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒரு தாகம், ஆத்தும தாகம். கடைசி நேரம் ஒரு கல்லன் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் அடியனை நினைத்து கொள்ளும் போது 3 வருஷம் எங்கே போனேன்? நான் எத்தனை இடத்துல பிரசங்கம் பண்ணேன், ஞானஸ்தானம் எடுத்தியா, சர்ச்சுக்கு வந்தியா, அதெல்லாம் கேட்கலாங்க. கடைசி நேரம் வந்தியா, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய். அதான்
என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட வாங்க, அவருடைய தாகத்தை தீருங்க. சமாரிய ஸ்திரீட்ட சொல்கிறார்ல, நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இன்றைக்கி பாருங்கள், எவ்வளவு தாகத்தோட சினிமாவுக்கு போகிறவன் சினிமாவை நிப்பாட்டுறானா, குடிக்கிறவன் குடிக்க நிப்பாட்டுறானா, விபச்சாரம் பண்ணுகிறவர் விபச்சாரத்தை காரணம் அந்த தாகத்தில் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அந்த தாகம் நேர நரகத்தில் கொண்டு போய் விடும். அது திருப்தி அடையாது, பாதாளம் திருப்தி அடைவதில்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வாங்க, மனரம்யமாக வாழுவோம். கர்த்தர் என்னை மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷத்தோடு வாழுவோம். நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர் அவனுக்குள் நித்திய நித்திய காலமாய் ஊறுகினும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு அதுதான். ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் அல்லவா. சீஷர்கள்லாம் பவனி எப்படி நல்லா இருந்தது, நல்ல கூட்டம், வேதபாரர்கள் பரிசேயருடைய முகத்தில் கரியை பூசிட்டோம், எல்லாம் பாருங்கள் மரக்கலையை வெட்டினாங்க, ட்ரெஸ்ஸு இந்த சேலைகளெல்லாம் கீழே விரித்தாங்க, மெத்த கணக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பவனி எல்லாம். ஆனால் யாரும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கல. ஆனால் ஆண்டவர் முகம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறது. இந்த எருசலேமுக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சேன், எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜனங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கணும், அவங்களுக்காக அங்கலாய்க்கணும், பரிதவிக்கணும். இந்த ஆத்மா அழிந்து போகிறதே, இந்த ஆத்மா நரகத்துக்கு போய்விடக்கூடாதே என்ற ஒரு கரிசனை வேணும். அவங்களுக்காகலாம் திறப்பில் நிற்கணும். ஆண்டவரே, என் பட்டணத்தை ரட்சியும், என் சபையை ரட்சியும், என் சபைக்கு ஒரு எழுப்புதல், என் குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்படணும், ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. அந்த கான்செப்டை நம்மளுக்கு வேணுங்க, அந்த கான்செப்டை நம்மளுக்கு வேணும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஆண்டவர் பேசுகிறார். ஏதாவது ஒன்று ஊழியம் செய்யுங்க ஆண்டவருக்குன்னு. கைப்பிரதி கொடுங்க, ஆஸ்பத்திரியில் போய் ஜெபம் பண்ணுங்க, வந்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க, ஏதோ ஒன்று ஆண்டவருக்கென்று. வெறுங்கையாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடாது. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய பாரம், உம்முடைய நுகம், உம்முடைய தாகம் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து ஆண்டவரே, அதை நாங்கள் உம்முடைய பாரத்தை நாங்கள் சுமக்க முன் வருகிறோம். அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்னை அனுப்பும் என்று அர்ப்பணித்தது போல நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்? சவுல் பவுலாக மாறும் பொழுது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்னு அர்ப்பணித்தது போல நாங்களும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும், எங்களை அக்னி சுவாலையாக மாற்றும், உம்முடைய பணியை செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் ஆசீர்வதிப்பதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவருக்கென்று ஏதாவது ஒன்று செய்யுங்க. என்ன செய்யணுன்றதை அவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.